வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் வந்து பார்த்திங்க அப்புட்னா, அந்த எபிக் நம்பர் வச்சு நம்ம ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். பட் 2 நாளா வந்து அந்த சர்ச் பை எபிக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வோட்டர்ஸ் உடைய வெப்சைட்டில் இருந்து எடுத்துட்டாங்க. பட் இப்போ வந்து மறுபடியும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஈஸியா நம்ம வந்து எடுத்துரலாம். ஸோ அத வந்து மறுபடியும் இன்னொரு முறை இந்த வீடியோவில் நான் சொல்றேன். அதன்படி நீங்க ப்ராப்பரா செக் பண்ணி நீங்க அந்த 2002 அண்ட் 2005 அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு நீங்க வந்து கூகுள் போயிட்டு, ஸோ அதில வந்து வோட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த லிங்க் வந்து குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு voters.eci.gov.in இதுதான் வந்து எலக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டாப்ல ரைட் சைட்ல நான் ஜூம் பண்றேன் பாருங்க. ரைட் சைட்ல சர்வீசஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. இதில ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அடுத்து வந்து சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஆப்ஷனை குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். அதில நம்ம ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம குடுத்துறணும். அதில வந்து வியூ குடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாருங்க சர்ச் பை எபிக் அப்படிங்கிற ஆப்ஷன் முன்னாடி குடுத்துருந்தாங்க. பட் இந்த 2 நாளா இல்ல. அந்த 2 நாளா இல்லாதனால சர்ச் பை நேம் குடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா, நெறையா வந்து எரர் நமக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் நாட் ஃபவுண்ட், ரெக்கார்ட்ஸ் நோ ஃபவுண்ட் அந்த மாரி வந்து நெறையா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் பை எபிக் அப்படிங்கிறது நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெளிவா நம்மளுக்கு வந்து சொல்லிடும். இப்போ வந்து நான் வந்து குடுக்குறேன் பாருங்க. என்டர் யுவர் எபிக் நம்பர் அஸ் ஆன் லாஸ்ட் எஸ்ஏஆர்ன்னு ஃபர்ஸ்ட்டு கேட்குறாங்க. அடுத்து வந்து என்டர் யுவர் கரண்ட் எபிக் நம்பர் அஸ் ஆன் 1/10/2025 அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதில வந்து நம்ம என்ன பண்ணா, என்டர் யுவர் எபிக் நம்பர் எஸ்ஐஆர் லாஸ்ட் நாம வந்து 2002 அல்லது 2005ல இருக்கக்கூடிய அந்த வோட்டர் ஐடி வச்சிருந்தோம்னா, அதில இருக்கக்கூடிய எபிக் நம்பர் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம வந்து இப்ப இருக்கிற எல்லாத்துக்கிட்டயும் இப்ப கரண்ட் வோட்டர் ஐடி இருக்கும். ஸோ அந்த வோட்டர் ஐடிய வந்து நீங்க இந்த பாக்ஸ்ல நீங்க வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணிட்டு இதில வந்து வெரிஃபிகேஷன் கோடுன்னு ஒண்ணு கேட்குறாங்க பாருங்க. இதில வந்து அந்த வெரிஃபிகேஷன் கோட வந்து ஃபில் பண்ணிடுங்க. குடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதில குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இதுக்கு வந்து நமக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒண்ணு நான் செக் பண்றேன் பாருங்க. இருக்கிற நமக்கு ஆல்ரெடி எபிக் நம்பர் இருக்கிறத நான் செக் பண்றேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு காமிக்குது. சப்மிட் குடுத்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு வந்து டீட்டெயில்ஸ் காமிக்குது பாருங்க. ப்ரீவியஸ் எபிக் நம்பர், அடுத்து வந்து ஏசி நேம் 185 பாபநாசம், பார்க் நம்பர் குடுத்துருக்காங்க, சீரியல் நம்பர் குடுத்துருக்காங்க. என்ன நேம் அப்படிங்கிறது வந்துரும். ரிலேஷன் நேம் வந்து வந்துரும். ஜெண்டர் வந்து வந்துரும். வியூ டீட்டெயில்ஸ். ஸோ இது வந்து 2002னுடைய எபிக் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டீட்டெயில வந்து நீங்க வந்து எனுமரேஷன் ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இப்ப வந்து சர்ச் பை நேம் நம்ம குடுத்தோம் அப்படின்னா, இதில வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து நேம் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம குடுக்கும் பொழுது, இப்ப ஈரோடு மாவட்டத்துக்கு நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி எரர் வந்து அடிக்கடி வருது. பட் நீங்க மறுபடியும் வந்து நீங்க அத குடுக்கலாம். சர்ச் பை நேம் குடுத்துட்டு, செலக்ட் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்றீங்க, எந்த அசெம்பிளி சூஸ் பண்றீங்க, எந்த போலிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறத நீங்க குடுக்கணும். ஸோ இது எபிக் நம்பர் குடுத்தோம் அப்படின்னா ஈஸியா நம்ம இது நேம் ஆஃப் த எலக்டர் வந்து நமக்கு வந்து வோட்டர் ஐடில இருக்கிற மாதிரியே நம்ம வந்து குடுக்கணும். அதே மாதிரி அதில இருக்கக்கூடிய உறவினர் பெயர் ஃபாதர் ஆர் மதர் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் லீகல் கார்டியன் நேம் அது இருக்கிறத நம்ம குடுக்கணும். ஜெண்டர் குடுத்துட்டு, இது குடுத்துருக்கக்கூடிய கேப்சாவ நம்ம குடுத்துட்டு சப்மிட் குடுத்தோம் அப்புட்னா, அந்த நேம்ல வந்து எது எது நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகுதோ அத்தன இது வரும். நம்ம அதில வந்து கரெக்ட்டானத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் இத விட நம்மளுக்கு வந்து சர்ச் பை எபிக் குடுக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். கரண்ட் எபிக் நம்பர் குடுத்து 2002ல இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்.